हाय JPK'S ஈஸி ஹிந்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஹீனோं के नाम. லாஸ்ட் வீடியோவில் அங்கிரேசி மஹீனோं के नाम பார்த்தோம், ஆங்கில மாதத்தின் பெயர்கள். இந்த வீடியோவில் தமிழ் மாதத்தின் பெயர்களை பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதத்தை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், மஹீனான மந்த்து, மஹீனோங் அப்படின்னா ப்ளூரல் மந்த்ஸ், மாதங்களின் பெயர்கள். ஃபஸ்ட்டு चैत्र, இது சா ரெட்டை கொம்பு போட்டிருந்தா சை, சைத்ர. சித்திரை. செகண்ட் வைஷாக், வைஷாக் இது மட்டும் போட்டால் ஷா. இன்னொரு துணைக்கால் இருக்கு, ஷா நெடில்ல படிக்கணும், ஷா. வைஷாக். வைகாசி, வைஷாக், வைஷாக். தேர்டு ஜேஷ்ட, ஜால ஆஃப் லெட்டர் இஜ், ஏ இஷ் ட, இஷ். இஷ் எப்படி போடுவோம் நம்ம, ஷானா இப்படி போடுவோம் இல்லைங்களா. ஆஃப் லெட்டர், ஆஃப் லெட்டர்னா இஷ், இந்த ஆஃப் லெட்டரை தான் இங்கே போடுறோம். இஷ் ட, ஜேஷ்ட. ஆணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லலாம், ஜேஷ்ட ஜேட். இது ஜே ட, ஜேட். ரெண்டு பேருமே ஆணிக்கு சொல்லலாம், ஜேஷ்ட ஜேட். ஃபோர்த்து ஆஷாட், அஷாடுன்னு சொல்லுவாங்க, ஆஷாடுன்னு சொல்லலாம். ஆ ஷா ட, ஆஷாட். ஆடி, இந்த தொணைக்கால் இல்லாமல் எழுதுனா அஷாடு. ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஃபிஃப்த்து ஸ்ராவன், ஸ்ரா. இது இஷ்ர தொணைக்கால் போட்டிருக்கத்தால ஸ்ரா வ ந, ஸ்ராவன். சா வ ந, சாவன். ஆவணி, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு, ஸ்ராவன் சொல்லலாம், சாவன்னு சொல்லலாம், சாவன். சிக்ஸ்த்து பாத்ரபத், பா திர, இது தா. கீழே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி லைன் வந்திருக்குன்னா திர, திர. இது குட்டல் ர, திர. பாத்ர பா த, பத். பாத்ரபத். புரட்டாசி. செவன்த்து ஆஷ்வின், ஆஷ்வின்னா ஐப்பசி. ஆ ஆஃப் லெட்டர், ஷால ஆஃப் லெட்டர் இஷ், வா முன்னாடி இப்படி சுழிச்சிருந்தா சோட்டி ஈக்கி மாத்திரா, வி ந, ஆஷ்வின். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் லெட்டர் வந்திருக்கிறதால சோட்டி ஈக்கி மாத்திரா வந்து இதுக்கு முன்னாடி இப்படி வளைக்காம ஆஃப் லெட்டருக்கும் முன்னாடி வளைக்கணும். ஆஃப் லெட்டர் வந்தால் மட்டும் அந்த ஆஃப் லெட்டருக்கு முன்னாடி தான் வளைக்கணும். சோட்டி ஈக்கி மாத்திரா. ஆஷ்வின், ஆஷ்வின் ஐப்பசி. இது இஷு, வாக்கு தான் இதை வளைச்சிருக்காங்க பாருங்க, அதனால வி. ஷீன்னு படிக்கக்கூடாது, வாக்கு தான் வளைச்சிருக்காங்க, வி. ஆஷ்வின், ஆஷ்வின் ஐப்பசி. எயித்து கார்த்திக், கா மேலே இந்த மாதிரி கேர்வ் போட்டிருந்தா அதை இர்ன்னு படிக்கணும், இர் தி க, கார்த்திக், கார்த்திகை. நைன்த்து மார்கஷீர்ஷ், மா இந்த கேர்வை இரு, கா ஷீ இது வந்து நெடில், படி ஈக்கி மாத்திரா, ஷீ. இது இர் ஷ, மார்கஷீர்ஷ், மார்கழி. டென்த்து பௌஷ், பௌஷ், பௌ ஷ, பௌஷ், தை. 11th மாக், மாக், மாசி. மா க, மாக், மாசி. 12th ஃபால்குன், இது வந்து ஃபா, ஆஃப் லெட்டர் லால ஆஃப் லெட்டர் இல், கு ந, ஃபால்குன். பங்குனி, இது தமிழில் பான்னு இருக்கும், பா படிக்கக்கூடாது, ஃபா, ஃபால்குன், பங்குனி. ஆங்கில மாதத்தில் 12 மாதம் இருக்கு இல்லைங்களா, ஜனவரி பிப்ரவரி. அந்த மாதிரி தமிழில் சித்திரை வைகாசின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சித்திரை வைகாசின்றதை தான் ஹிந்தியில் பார்த்துட்ருக்கோம் இப்போது. தமிழ் மாதங்களும் 12 மாதங்கள் இருக்குது, அது என்னென்னன்ட்டு இப்போ திரும்பி நான் ரிப்பீட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒன் சைத்ர, சித்திரை. செகண்ட் வைஷாக், வைகாசி.
இதை வைசாக்கு சானும் சொல்லலாம், வைசாக்குன்னு சொல்லலாம். தேர்டு ஜேஷ்ட ஜேட் ஆனி. ஃபோர்த்து ஆஷாத் ஆடி, ஆஷாட் ஆடி. ஃபிஃப்த்து ஸ்ராவன் சாவன் ஆவணி. சிக்ஸ்த்து பாத்ரபத் புரட்டாசி. செவன்த்து ஆஷ்வின் ஐப்பசி. எயித்து கார்த்திக் கார்த்திகை. நைன்த்து மார்கஷீர்ஷ் மார்கழி. டென்த்து பௌஷ் தை. 11th மாக் மாசி. 12th ஃபால்குன் பங்குனி. நம்ம தமிழ் மாதம் வந்து சித்திரையிலேருந்து தான் ஆரம்பிப்போம் இல்லைங்களா, சித்திரை வைகாசி தான் ஆரம்பிப்போம். அதனால நம்ம சைத்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவே நம்ம ஜனவரி பிப்ரவரின்னு இங்கிலீஷ் மாதத்தில் ஆரம்பிப்போம் அப்படின்னா ஜனவரி பாதியிலேருந்து தான் தை மாதம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அதனால ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பௌஷ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம சித்திரையிலேருந்து ஆரம்பித்தா சைத்ரலேருந்து சொல்லிட்டு வருவோம். இதே தை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பௌஷ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பௌஷ் மாக் ஃபால்குன் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் சைத்ரெலாம் வரும். புரியுதுங்களா? இந்த வீடியோவில் தமிழ் மாதங்களின் பெயரை ஹிந்தியில் பார்த்தோம். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எழுதியும் பாருங்கள், சொல்லியும் பழகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.